இல்லை நான் நம்மள ஷஃபி காயல் போட்டதுக்காரன். இப்போ நம்ம பார்க்க போகிறது எனக்கும் தக் லைஃபுக்கான ஒரு போராட்டம்ல. பார்த்துடலாமா? நீயா நானா? நாத்தம் தாங்கல, வாங்க நேரம் ரோஸ்ட்டுக்கு போயிடலாம். உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்குவா. புரியுதா? புரிஞ்சா நான் ஏன்டா இன்ட்ரெஸ்டா பல்ல குத்த போறேன்? நான் வெளியே வந்துட்டேன்னு ஜீபா கிட்ட 3 நாளைக்கு சொல்லாத. அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர மாதிரி பயிர இன்னைக்கு ஒரு புக்கே எல்லாரும் வாங்க. படத்துடைய ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ரங்கராய சக்திவேல் வந்துட்டு இது எனக்கும் யமனுக்கான சண்டை அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாப்புல. சரி ரைட்டு, ஏதோ பிரமாதமா பண்ண போறாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நல்லா ஆர்வமா பார்க்க ஆரம்பிச்சேன். நீயா நானா? இது யமனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? படத்துடைய கதை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரங்கராய சக்திவேலையும் அந்த டீமையும் போட்டு தள்ளுறதுக்காக வில்ல என்ன பண்றான், அவங்க இருக்கிற இடத்த போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துறான். நான் சொல்றேன், என்னை காட்டி கொடுக்க மாட்டேன். இல்லனே இந்த தண்ணி தொட்டிக்கு பின்னால விழுந்திருக்கான், போய் கப்புன்னு பிடி. போலீஸ் என்ன பண்றாங்க, வந்து ரங்கராய சக்திவேல போட்டு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு சுட ஆரம்பிக்கும் போது சம்பந்தமே இல்லாம நாசர் என்ன பண்றாப்ல, பேப்பர் போட வந்து ஒரு அப்பாவையே சுட்டு தள்ளிடுறாப்ல. அவர் யாரு தெரியுமா? அவர் தான் நம்ம சிம்புவுடைய அப்பா. பேப்பர் போடுறோம். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? இப்ப இதை பார்த்து நம்ம ரங்கராய சக்திவேல் சரி ரைட், அப்பா செத்து போயிட்டாப்புல, புள்ள தனியா போயிருவான்னு சொல்லிட்டு நம்ம சிம்புவை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடலாம்னு நினைக்கும் போது நடந்தது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிம்பு தான் நம்ம ரங்கராய சக்திவேலையே காப்பாத்தி கூட்டு வராப்ல. நீ என் கவசண்டா, சுட மாட்டான். அண்ட் அதுக்கப்புறமா தான் நம்ம ரங்கராய சக்திவேலுக்கு தெரிய வருது, சிம்பு மட்டுமே ஒரு புள்ள கிடையாது, நம்ம சிம்புக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்கன்ற மேட்ரு. இந்த போட்டோவை காணவில்லைன்னு போட்டா சந்திரனை தேடி வரும். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். இந்த மேட்டர் தெரிஞ்ச உடனே நம்ம ரங்கராய சக்திவேல் என்ன பண்ணாப்ல, வாக் பண்ணிக்கிட்டு நம்ம சிம்பு கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாப்ல. இங்க பாரு, உன் தங்கச்சியை எப்படினாலும் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே 2-3 டைலாக்லாம் பேசினாப்ல. இந்த ஷாட் ஒரே டேக்ல போறோம். வாங்க சார் வாங்க. ஏமே ஓன் தலையெழுத்தியும் ஏன் தலையெழுத்தியும் ஒன்னா எழுதி வச்சிட்டேன். நீயும் நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த மண், டீ கடையில் நின்று தின்னு பாரு பண்ணுன்னா பேசிட்டு இருந்தாப்ல. சார் சார் டைலாக்லாம் எதுக்கு சார் சொல்லி கேட்டா, இது உங்களுக்கு இப்ப புரியாது, செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமா தான் புரியும் அப்படின்னாப்ல. அப்பதான் புரிஞ்சிச்சு. உன் தலையெழுத்தையும் என் தலையெழுத்தையும் ஒன்னா எழுதி வச்சுட்டேன். இனிமே நீ நானும் ஒண்ணு கடைசி வரைக்கும். அது நமக்கு இங்க புரியாது, செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. ரைட், நம்ம ரங்கராய சக்திவேல் பேசின பேச்செல்லாம் வச்சு பார்க்கும்போது மினிமம் 1 வருஷம் இல்ல மேக்ஸிமம் 2 வருஷத்துக்குள்ள கண்டுபிடிச்சிருவாருன்னு சொல்லி பார்த்தா, சிம்புவே வளர்ந்து 25 வயசாகி போச்சு, அப்பயும் கண்டுபிடிக்கல. ஆனால் நம்ம சிம்புவும் கேட்டுக்கல. கேட்டா நீ நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணுன்னு ஆரம்பிச்சிருவாருன்னு பயந்தாரா, இல்ல நம்ம கமல் போற இடத்தெல்லாம் பார்த்தா என் தங்கச்சியை தேடி போற மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வெறுத்து போய் விட்டுட்டாரான்னு தெரியல. எத்தனை நாள் ஆனாலும் எங்க இருந்தாலும் உன் சந்திரா குட்டியை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன் பாரு. இருந்தா தானே பேசுவேன், கொண்டா நான் எடுத்து போயிடுறேன். இருந்தா தானே பேசுவேன். இதுக்கு நடுவில் நாசருடைய பொண்ணு வில்லனை லவ் பண்ணி ஏமாந்துட்டோன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே சூசைட் பண்ணி இறந்து போயிடும். இந்த மேட்டர் தெரிஞ்ச உடனே ரங்கராய சக்திவேல் பொங்கி எழுந்து போய் அந்த வில்லனை போட்டு தள்ளது மட்டும் இல்லாம அந்த நேரத்தில் ஒரு டைலாக் ஒன்று பேசுவார் பாருங்க, பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சாடா அப்படிங்கிற மாதிரி. அதை கேட்கும் போது அந்த நேரத்தில் விண்வெளி நாயக்கான்னு போடுவாங்கன்னு பார்த்தேன், அங்க போடல. காலேஜ் பிள்ளைகள் சரி, தப்புன்னா தட்டி கேட்பேன், நல்லதுன்னா தட்டி கொடுப்பேன். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரங்கராய சக்திவேலுங்கிறது சாதாரண கேரக்டர்லாம் கிடையாது, பெண்களுக்கு இன்னும் பொங்கி எழக்கூடிய ஒரு ஆண் மகன்றா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி போலீஸ் கிட்டையும் சரண்டர் ஆயிட்டாப்ல. பட் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க டீம் எல்லாம் கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சு, இங்க பாருங்க, இதுக்கப்புறம் என் இடத்துல அமர் தான் இருப்பான், அமர் வெளியிருந்து பார்ப்பான், நான் உள்ள இருந்து பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவாப்ல. உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்குவான். ஆஹா, ஓப்பனிங்கே நமக்கு ஒரு கோட் ஆயிருச்சு. கேப்ல பூந்து கடாவை வெட்டுறான் கொய்யால சினேக்கு. அதுக்கப்புறமா நம்ம ரங்கராய சக்திவேலும் ஜெயிலுக்கு போயிருவாப்ல. ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா ரங்கராய சக்திவேலை பார்க்கறதுக்காக த்ரிஷா வருவாங்க. அப்ப எனக்கு பயங்கரமான குழப்பம் இருந்துச்சு, த்ரிஷா யாரா இருப்பாங்க, ஒருவேளை நம்ம ரங்கராய சக்திவேலுடைய பொண்ணா இருப்பாங்களோ, இல்ல நம்ம சிம்புவுடைய தங்கச்சி சந்திராவா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி குழப்பத்துல பார்த்துட்டு இருந்தா, அப்பதான் போறாங்க ஒரு பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல வச்சிருந்தாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். அம்மாடி காம பார்வையாளருக்கு
ஆஹா இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி வர்றா. த்ரிஷா யாருன்னு தெரியுதுல, பெண்களுக்குன்னா உடனே பொங்கி எழுந்து தட்டி கேட்கக்கூடிய நம்ம ரங்கராய சக்திவேலுடைய வப்பாட்டியா. அலௌட் நையே சர்ஜி. சர்ஜியா? ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. அவரு சக்திவேலு சும்மா பாத்துட்டு போறாரு. இல்ல நம்ம ரங்கராய சக்திவேலுடைய பொண்ணு வயசுல அது த்ரிஷாவே இருக்கு. அப்போ எப்படி இப்படிப்பட்ட ஒரு கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஏய், உன் பேர் சந்திராவா? புரிஞ்சு போச்சு. இது நீயா? இது உங்க அண்ணனா? நம்ம விண்வெளி நாயகனை பாருங்க, ஒரு பொண்ணை தேடுறதுக்கு எத்தனையோ இடங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு இவர் பப்பா போய் தேடிருக்காப்ல. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, ஏன் இத்தனை வருஷம் ஆகியும் சிம்புவோட தங்கச்சி இவரால் கண்டுபிடிக்க முடியலன்னு. என்ன ரியாக்ஷன் இது? அது தெரியாம தான்டா நான் பல வருஷமா முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்க போயிட்டு நீ தான் சந்திராவான்னு கேட்க, அந்த பிள்ளை நான் சந்திரா இல்ல இந்திரா ஆனோன்னு, சரி ரைட் நான் கிளம்புறேன்னாப்ல. அந்த பிள்ளை என்ன விட்டுட்டு போறியா? சரி இல்ல வா அப்படின்னு சொல்லி கூட்டு போய் இனிமே நீ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி கிடையாது, என்னுடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் இந்திராணி, உனக்கு வேணுங்கிற சந்திரவா இருந்தா அப்ப காப்பாத்தி கூட்டிட்டு போயிருப்பியா? தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? இல்ல பப்புல கஷ்டப்பட்டு இருந்த ஒரு பொண்ணை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்த வரைக்கும் நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறமா தங்கச்சி இல்லாம தவிச்சிட்டு இருக்கிற நம்ம சிம்புக்கு இந்தாப்பா இந்த பிள்ளைய தங்கச்சியா வச்சுக்கோன்னு கொடுத்துருக்கலாம். இல்ல நம்மளுடைய ரெண்டாவது பொண்ணா வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி வச்சிருக்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாரு பாத்தீங்களா? அங்க நிக்கிறார் நம்மளுடைய விண்வெளி நாயகன். இது என்ன கன்றாவே? போய் மாதிரி சொல்லுங்க. இதெல்லாம் நியாய தர்மம். இதெல்லாம் கூட ஓரமா விட்டுறலாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இந்திராணின்ற பேரை சொல்ல மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சது மட்டும் இல்லாம, மேடம் ஐ ஆம் யுவர் ஒன்லி அடம் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி பேசிக்கிட்டு இருப்பாரு பாருங்க. சூப்பரா இருக்கும். மேடம் ஐ ஆம் யுவர் ஒன்லி அடம். போதுமையா, உன் பக்கத்துல உட்கார்ந்தே தப்பா போச்சு. அந்த லாஸ்ட்ல எனக்கு ஒரு சீட் போடுங்கப்பா. அதையும் பாருங்க, வெளியே இருக்கும்போது இந்த மாதிரி சிலிமிசங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாப்ல ஓகே. ஆனா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் கூட சும்மா இருக்காம நம்ம இந்திராணியை ஜெயிலுக்கு வர வச்சு பாத்துக்கிட்டு இருப்பாப்ல. அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, அமர் வெளியே இருந்து பாத்துப்பான், நான் உள்ள இருந்து பாத்துப்பேன்னு சொன்னார்ல, அது த்ரிஷாவை தான் போல இருக்கு. உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன். இன்னொரு பக்கம் சம்பந்தமே இல்லாம என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி த்ரிஷாவை பாட்டெல்லாம் பாட விட்டுட்டு வெளியே இருந்து அமர் பார்த்து பாருன்னு சொன்னாங்கல்ல, அமர் வந்து த்ரிஷாவை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப உள்ள இருந்து பாக்குறதும் வெளியே இருந்து பாக்குறதும் த்ரிஷாவை தாடா. உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்குவான். பாத்தியாடா காலம் எவ்வளவு கெட்டு கிடக்குது. சரி ரைட், நம்ம ரங்கராய சக்திவேலுக்கு ஜெயிலுக்குள்ள இருக்கும் போது தான் த்ரிஷா தேவைப்பட்டுச்சு. ஆனா ஒன்ஸ் அந்த ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்த உடனே பெரிய மனுஷன் மாதிரி நேரா அவருடைய பொண்டாட்டியை தான் போய் பாப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா, நான் வெளியே வந்த பொண்டாட்டி கிட்ட சொல்லிடாது அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷா வீட்டு சோஃபால போய் படுத்து கிடக்குறாரு. நான் வெளியே வந்துட்டேன்னு சீபா கிட்ட 3 நாளைக்கு சொல்லாத. ஓடுறா வண்டிய. இன்னைக்கு நம்ம 2 பேரும் தனியா இருக்கலாம். அதுலயும் 1 நாள் 2 நாள்லாம் கூட பரவாயில்லைங்க. அட்டம் சொல்லிட்டு அடம் பிடிச்சி 6 நாளைக்கு த்ரிஷா வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாப்ல. கேட்டா இந்த மனுஷன் தான் அந்த ஊர்லயே பெரிய மனுஷனா, ரங்கராய் சக்திவேல் காயல் பட்டது காரணம். என்ன மாதிரி அடிக்கிறாயா? 6 நாளைக்கு அப்புறமா தான் நம்ம சக்திவேலுக்கு ஆமால நம்மளுக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்காள், சரி ரைட் அவகிட்ட போய் அடம் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பி பொண்டாட்டி கிட்ட வந்தா பொண்டாட்டி நல்லா நாக்க போடுக்கிற மாதிரி கேட்குது. இப்ப மட்டும் இருக்கிற என்கிட்ட வந்த போட அந்த சக்காலத்தி கூட வாழ்றா சொல்லி அமுச்சு விட்டா நம்ம சக்திவேலு அவர் பொண்டாட்டி மட்டும் இல்ல ஊரே அசந்து போற மாதிரி ஒரு டைலாக் ஒண்ணு சொல்லுவாரு பாருங்க. மற்றவனுக்கெல்லாம் பிபி சக்கரவாதி இதெல்லாம் வரும், எனக்கு இது அப்படி வச்சுக்கிய. எப்படி பிபி சக்கரவாதி மாதிரி இது ஒரு நோயின்னு ஒரு பொண்டாட்டி நினைச்சுக்கணுமா? ஒருவேளை இதே நோய் ஒரு பொண்டாட்டிக்கு இருந்தா சேம் பிஞ்ச் அப்படின்னு கிழிட்டு போயிடுவாரா? நான் இந்த உடம்ப பல பேருக்கு கொடுத்திருந்தாலும் மனசை உனக்கு மட்டும் தானடி கொடுத்தேன். நானும் பல பேருக்கு உடம்ப கொடுத்துட்டு மனசை மட்டும் உனக்கு கொடுக்கவா? ஒரு மாதிரி வேலைக்கு நம்ம ரங்கராஜ் சக்திவேல் பண்ற வேலைக்கும் பேசுற பேச்சுக்கும் இதே வேற பொண்டாட்டியா இருந்துச்சுன்னு வைங்களேன், நல்ல விறகட்டி எடுத்து வாயில சொறி விட்டு போயிடும். மல்லக்க போட்டு உலக்கையில நெல்லு குத்தல. ஆனா இந்த அம்மா பாவம் ரொம்ப அப்பாவிங்கிறதுனால சரிப்பா எடுத்து வைங்கன்னு சொல்லணும். அப்பயும் வாடா போடணும்னு சொல்லணும், இல்லைன்னா பண்ண மாட்டேன், இறக்கி வேடா அப்படின்னா அப்படி சொல்லு, அப்பதான் ரங்கராய சக்திவேல் விண்வெளி நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி வச்சுட்டு வருவாப்புல. கல்யாணம் புதுசுல என்ன கூப்பிடுவேன், டே சக்திவேல், அது போதும் இந்த கட்டைக்கு. டே சக்திவேலு அங்க கொதிக்க பாரு, தூக்கி இறக்கி வை. போடான்னு சொல்லுப்பா, அப்பதான் போவேன் நானும். போட கருவாயா? அப்படி சொல்லி இருக்கு.
அதுக்கப்புறமா நம்ம விண்வெளி நாயகனுடைய பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். அப்ப கூட சக்திவேலுடைய கொழுப்பா பாருங்க, பொண்டாட்டிக்கிட்ட இவ்வளவு நடந்தும் அந்த கல்யாணத்துக்கு வப்பாட்டியை கூப்பிட்டுருப்பாப்ல. அந்த இந்திராணியும் கிளம்பி அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். நம்ம இந்திராணி சக்திவேலை சைட் அடிக்க, இன்னொரு பக்கம் அமர் இந்திராணியை சைட் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு கதை பயங்கரமா சூடு பிடிச்சி பயங்கர சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கோம். அப்பதான் புரிஞ்சிச்சு ஸ்டார்டிங்லயே நம்ம சக்திவேல் அந்த டைலாக சொன்னாருன்னு. என் டைப்னா இந்திராணி தான். ஆனா ஏன் டைப் அவர்தான். அட போங்கடா. இனிமே நீ நானும் ஒண்ணு கடைசி வரைக்கும். அதுக்கப்புறமா ஒரு நாள் அமர் இல்லாத டைம்ல சக்திவேலை வில்லனுங்க போட்டு தள்ள பார்ப்பாங்க. அப்ப சக்திவேலுக்கு ஒருவேளை இது அமருடைய பிளானா இருக்குமோ அப்படிங்கிற டவுட் வர, இந்த மேட்டர் அமருக்கு தெரிஞ்ச உடனே என்னையே சந்தேகப்பட்டாரா அவரு அப்படின்னு சொல்லி கோச்சி பாப்பல. இந்த சிச்சுவேஷனை சாதகமா யூஸ் பண்ணிட்டு நாசர் என்ன பண்ணுவாப்ல, நம்ம அமர்கிட்ட போயிட்டு சக்திவேலை பத்தி நறுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்லுவாரு பாருங்க, சும்மா மிரட்டி விட்டுருப்பாப்ல. எனக்காக அவனை மன்னிச்சிடுறான். அவன் எப்பவுமே இப்படிதான், இலை முழுக்க தடபுடலா விருந்து வைப்பான், மூலையில கொஞ்சம் பீய தடவி விட்டுருவான். கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? இப்ப நாசர் சொன்ன இந்த எக்ஸாம்பிளை எடுத்து அப்படியே இந்த படத்துடைய கதைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவு பிரமாதமா இருக்கும். இலை முழுக்க தடபுடலா விருந்து வைப்பான், மூலையில கொஞ்சம் பீய தடவி விட்டுருவான். ஆக்சுவலா சிம்புவுடைய அப்பாவை கொண்டது நாசர் தானே. ஆனா நாசர் சிம்பு கிட்ட என்ன சொல்லிடுவாப்ல, உங்க அப்பாவை கொண்டது யாருன்னு நினைக்கிற, வேற யாரும் இல்ல ரங்கராய் சக்திவேல் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் கூட சிம்பு சாக்காயி இல்ல இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசுவாருன்னு சொல்லி பார்த்தா கரெக்ட், எனக்கே அது டவுட் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உடனே நம்பிடுவாப்ல. அப்பதான் எனக்கு தோணுச்சு, சரி ரைட், இந்த மனுஷன் சும்மாலாம் நம்பல, என்ன வேணும் உனக்கு, அதுக்காக தான் நம்புறாருன்னு. ஒரு பலி கொடுத்தாரு சின்னவர், பலியாடு உங்க அப்பா. நானும் என்னென்னமோ புழுவுறேங்க, யாரு என்ன சொன்னாலும் நம்புறாங்க. அண்ட் கரெக்டா இந்த நேரம்னு பார்த்தா நம்ம ரங்கராய் சக்திவேல் வேண்டுதலுக்காக நேபாளுக்குலாம் கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இவர் ஊட்டி ஊட்டி வளர்த்த 5 கோபாலும் பின்னாடியே கிளம்பி வந்துட்டாங்க. வந்தது மட்டும் இல்லாம 2 புல்லட் எடுத்து வயிற்றுல சொருவி அப்படியே மலையில இருந்து கவுத்தி விட்டு போயிட்டாங்க. பயமா இருக்கு. போடா. சோலி முடிச்சு. ரைட், ரங்கராய் சக்திவேலையே போட்டு தள்ளிட்டாங்களே, இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க சிம்பு தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிம்புவும் போயிட்டு இனிமே நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சொல்லி பேசுவாப்ல. இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். சூப்பர். அதை பார்க்கும்போது நம்ம சக்திவேல் வச்சிருந்த எல்லா பவரையும் எடுத்து இவர் வச்சுப்பார் போல அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம ரங்கராய சக்திவேல் வச்சிருந்த த்ரிஷாவை எடுத்து இவர் வச்சுப்பாப்ல. மேடம், ஐ அம் யுவர் ஒன்லி ஆடம். ஆஹா, காட்டிட்டான்டா, அவன் விசுவாசத்தை காட்டிட்டான்டா. திடீர்னு இன்னொரு பக்கம் பார்த்தா 2 புல்லட்டை வயிற்றுல வாங்கிட்டு மலையில இருந்து கீழே விழுந்து நம்ம சக்திவேலு பனில இருந்து எஞ்சி வராப்புல. என்னையா நீ செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு உன் கதையை க்ளோஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணலாம், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, மலைப்பகுதி ஓகே விவேகம் எடுத்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு விவேகம் படத்தை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் பாருங்க 2 புல்லட்டை வாங்கிட்டு அசால்ட்டா நடக்கிறாப்ல நடந்துகிட்டே இருக்காப்ல. சரி ரைட்டா அதை கூட விட்டுறலாம்னு சொல்லி பார்த்தா அம்புட்டும் பனி மழைலாம் பெஞ்சுக்கிட்டு இருக்குது. அங்க தீ பந்தத்தை பத்தி குளிர் காய்ஞ்சிட்டு இருக்காப்ல. அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் கண்டுக்காதீங்க. அங்க கட் பண்ணி ஆஃப்டர் 2 இயர்ஸ் போட்டு பார்த்தா விவேகம்ல இருந்து இந்தியன் 2 தாத்தாவா மாறிட்டாப்ல. I'll be back. அது சாதாரண தாத்தாலாம் கிடையாதா, நேபாளில் இருக்கக்கூடிய அம்புட்டு கலையும் கத்துக்கிட்டு என்ன எவன்லாம் போட்டு தள்ள வந்தானோ அவன் எல்லாத்தையும் போட்டு தள்ள போறேன்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல கிளம்பி போயிட்டாரு. தற்காப்பு கலை தெரிஞ்சவனா மாத்திட்டாங்க. என் மனசெல்லாம் ஜீவா மங்கை. முடிஞ்சு போச்சு, குழப்பம் முடிவு பண்ணிட்டீங்க. அதான் கிடையாது தம்பி. ஃபர்ஸ்ட் நேரா போய் இவரை கொல்ல வந்து அந்த அல்ல கைகள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் அந்த நேபாளில் கத்துக்கிட்ட அதே கலையை வச்சு போட்டு தள்ளிட்டு அங்கேருந்து கிளம்பி நேரா ஒரு பொண்டாட்டியை பார்க்க போனாப்ல. அப்ப உண்மையிலே பெருமைப்பட்டேன், அதாவது என்னதான் வப்பாட்டி இருந்தாலும் பொண்டாட்டியை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பொண்டாட்டிக்கு நம்ம சக்திவேலை தெரியல. டே சக்தி ஒரு வாட்டி கூப்பிட, டே சக்தி ஒரு கூப்பிட, எல்லாம் சரியா போயிரு. நீ கூப்பிடு, டே சக்தி கூப்பிடு. சரி ரைட்டு, தெரியலையே என்ன போது, கதறி அழுக போறாருன்னு சொல்லி பார்த்தா அதையே சாதகமா யூஸ் பண்ணிட்டு நேரா வப்பாட்டியை பார்க்க போயிடுவாரு. சரியா பாத்துக்க தெரியலையா. இந்திராட்டி எப்படி இருக்கா? நான் வேணா உனக்கு ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன், கட்டி புடிச்சுன்னு சுத்தினேன். எப்ப பார்த்தாலும் காஞ்சலவே இருக்கிற. இந்திராணி எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இந்திராணி எங்கேயும் போல, அமர் தான் வச்சிருக்கா அப்படின்னு. அமர் வச்சிருக்கானா, சரி ரைட், அமர் வீடு எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டு அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்லயே ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து நம்ம இந்திராணியை சைட் அடிச்சிட்டு இருப்பாப்ல. இப்ப ப்ரூவ் பண்றேன் பாரு.
பாத்தீங்களா யாரை பார்த்துட்டு போறான்னு. இன்னொரு பக்கம் நம்ம அமர் இந்திராணியை கூட்டு போய் வச்சிருந்தாலும் இந்திராணி இன்னுமே சக்திவேல் நினைப்பாவே இருந்தாங்க. அந்த டைம்ல அமர் இந்திராணி மனசை மாத்துறதுக்காக லாஜிக்கா ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருப்பாரு பாருங்க. உண்மையிலேயே ஒரு பிரமாதமான கேள்வி அது. என் சந்திராவை கூட்டிட்டு வரேன்னு போனாரு, அதுக்கு பதிலா ஒன்ன கூட்டிட்டு வந்தாரு. எனக்காக கூட்டிட்டு வந்த ஒன்ன அவர் ஒளிச்சு வச்சுக்கிட்டாரு. அவர் தான் ஏன் கிட்ட இருந்து ஒன்ன கடத்திட்டாரு. உனக்கு புரியுதா? புரிஞ்சா நான் ஏன்டா இன்ட்ரெஸ்டா பல்லு குத்த போறேன்? அமர் கேட்ட கேள்விக்கு அப்புறமா தான் இந்திராணிக்கு அட ஆமால இது ஒரு நல்ல கேள்வியாச்சே, இதை பத்தி இவ்வளவு நாள் யோசிக்காம விட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு மனசு மாறுற டைம்ல நம்ம சக்திவேல் கால் பண்ணி, என்ன மாசிலாமணி, என்ன சந்திரலேகா, என்ன ஏய் பேரை மாத்தி மாத்தி சொல்றதை பார்த்தா நீ சக்திவேல் பார்த்துருதே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிற டைம்ல தான் கரெக்டா வில்ல அந்த பில்டிங்ல பாம்பு வச்சு திரிஷாவை போட்டு தள்ளிடுவான். ஒரு பக்கம் நம்ம இந்திராணி செத்து கிடக்குறாங்க, இன்னொரு பக்கம் அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தா அடிப்பட்ட ஆமை மாதிரி நம்ம சக்திவேல் கல்லுக்கடியில மாட்டி கிடக்குறாப்ல. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு போலாம்னா. ஆனா கரெக்டா அந்த நேரத்துல பாருங்க செக்கச்சி வந்தவான விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, அவர் இங்க அசோக் செல்வன் ரூபத்துல வந்துட்டாப்ல. வந்தது மட்டும் இல்லாம நம்ம சக்திவேலை காப்பாத்தி கொண்டு போய் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்னுடைய டைவர்ஸான பொண்டாட்டி ஒரு டாக்டர் தான், அவகிட்டே ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னு சொல்லி அட்மிட் பண்ணிடுவாப்ல. ஆனா அங்க வச்சிருந்தாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட், அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ட்விஸ்ட். என்னமா பண்றீங்க? அந்த டைவர்ஸான பொண்டாட்டி டாக்டரா இருக்காங்களே அவங்க யார் தெரியும்ல, அவங்க தான் சிம்புவுடைய தங்கச்சி சந்திராவா. சின்ன வயசுல ஒரு போலீஸ் ஷூட் அவுட்ல மாட்டிக்கிட்டேன். அப்பா அண்ணன் ரெண்டு பேரையும் இழந்து அனாதையா கிடந்தேன். இவர் தான் காப்பாத்தினாரு. ஆனா இந்த விஷயம்ல நம்ம சக்திவேலுக்கு எப்ப தெரிய வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம டாக்டர் மேடம் ஊசியை போட்டுட்டு அந்த ஊசியுடைய எஃபெக்ட் இப்படிங்கிறதுக்குள்ள தூங்கிடுவாங்கன்னு சொல்றதோட சரி. சொல்லிட்டு போட்டா என்ன ஆகும்? இப்படி தூக்கம் வந்துடும். அதுக்கப்புறமா நீதான் சந்திராவா, உங்க அண்ணன் இருக்கான்னு தெரியுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசி அதுக்குள்ள ஒரு வில்லன் வந்துடுவான். அவங்க கூட சண்டை போட்டுட்டு அவங்க அப்பாவை சுட்ட வீட்டுக்கே கிளம்பி போய் அங்க சிம்புவை வர சொல்லி சிம்பு கூட ஒரு 1/4 மணி நேரம் சண்டை போட்டுட்டு கடைசியில் வில்லன் கிளம்பி அந்த வீட்டுக்கு வந்து வில்லன் சிம்புவை சுட்டு அதுக்கப்புறமா ஒரு சித்ராதரா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குடா அப்படின்னு சொல்லி அவனை ஹோல்ட் பண்ணி அந்த தங்கச்சியை வர வச்சு மூஞ்சில காமிச்சு விட்டுட்டு இப்ப சாவிடா தம்பி அப்படின்னு சா விட்டாப்ல. ஆனா கடைசி வரைக்கும் அந்த ஊசியை கேட்டா இப்படிங்கிறதுக்குள்ள தூங்கிடுவாங்களா? போட்டா என்ன ஆகும்? இப்படி தூக்கம் வந்துடும். அப்பா அம்மா பச்சை பேர் அந்தரா தானே. 15 minutes later. இப்படி தூக்கம் வந்துடும். 20 minutes later. இப்படி தூக்கம் வந்துடும். 1 hour later. இப்படி தூக்கம் வந்துடும். இத வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? 2 மணி நேரம் ஆகுது. 2 மணி நேரமா? இது வெறும் குன்றா? சரி சக்திவேலை போட நினைச்சா அம்பிட்டு பேரு சக்திவேலையை போட்டு தள்ளிட்டாப்புல. இதுக்கப்புறம் மறுபடியும் நேபாளுக்கு கிளம்பி போய் மிச்சம் மீதி இருக்கிற கலையெல்லாம் கத்துக்க போறாருன்னு சொல்லி பார்த்தா வயல் நின்று களை பிடிக்கிட்டு இருக்காரு. வாங்க இந்த பண்ணையும் டீம் குடிச்சு தெம்பா வேலை செய்ய வாங்க. இரடிக்கு நின்று ஏதோ பயங்கரமா பேச போறாருன்னு சொல்லி பார்த்தா நான் எல்லாரையும் இழந்துட்டேன், என் பொண்டாட்டி மட்டும் இழக்கல, அவன் என்ன டே சக்திவேல்னு கூப்பிட்றா, ஆனா அது நான் இல்லை என் பேரன் என்ன மறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில விண்வெளி நாய் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கூப்பிட்டதுக்கு அந்த மியூசிக்கை போட்டு விடுறாங்க. சக்திவேலு எல்லாரையும் சாப்பிட வர சொல்லு. விண்வெளி நாயகா விடியல் வீரா உயிரின் மேலே. நான் கூட விண்வெளி நாயகன்னா என்னென்னமோன்னு யோசிச்சு வச்சிருந்தேன், ஆனா கடைசி அந்த விண்வெளி நாயகனை வச்சு சக்திவேலையே செஞ்சு விட்டீங்க பாருங்க, அங்க நிக்கிறீங்களா நீங்க. விண்வெளி நாயகா செய்க கரமான செய்க. அவ்வளவுதான் விண்வெளி நாயகன் படத்துடைய ரோஸ்ட், தக் லைஃப் படத்துடைய ரோஸ்ட். அண்ட் இந்த படத்தை நாங்கள் தியேட்டர்லாம் உட்காந்து பார்த்துருக்கோம்னு நினைக்கும் போது உண்மையிலே எங்களை பயங்கரமா பாராட்டலாம் போல இருக்கு. அண்ட் இப்போ படம் ஓடிடியில் வேற ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ முடிஞ்சா மனதைரியம் இருந்தால் யாராச்சும் போயிட்டு அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைம் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ரோஸ்டோட உங்களுக்கு சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பாய் அண்ட் டேக் கேர்.